அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்க்க போற கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி மனச திடப்படுத்திக்கங்க. பயங்கரமாலாம் இருக்காது. நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கேங்க. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுடைய வாய்ஸ்ல ட்ரை பண்ணியிருக்கேன். முழுமையா என்னால பண்ண முடியாது. ட்ரை பண்ணுன்னு தான் சொன்னேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு முயற்சிக்கு ஆதரவு தருவீங்கன்னு முழுசா நம்புறேன். நன்றி. பாருங்க. சொல்லுங்க ஸ்டீபன். வந்திருக்கீங்க. நாட்டு நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள் எப்படி இருக்காங்க? ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு தான் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது? நீ எப்படி இருக்க? குடும்பம்லாம் நல்லா இருக்கா? வந்த மூஞ்ச பார்த்துட்டு இருக்கேன். வாட் இஸ் திஸ்? என்ன தோற வீட்டு நிலவரம், நாடு நிலவரம் என்ன சொல்ல? இந்தியாவில் தான் நாட்டில் ஒருத்தர் சந்திக்கும் போது குடும்பம் எப்படி இருக்கு, குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. ஃபாரின்லாம் அப்படி இல்லை. அப்படி கேட்டால் சண்டைக்கு வந்துடுவான். அந்த நாட்டில் விளையாட்டை பற்றி பேசுவான். பொது நிகழ்ச்சி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்போ தான் அந்த நாடு முன்னேறும். இங்கே என்னடானா உன் குழந்தை எப்படி இருக்கு, குட்டி எப்படி இருக்கு, இப்படியே கேட்டு கேட்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக வரும்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு மரியாதையா எப்படி வாங்கணும்னு தெரியல தோற. ஒய் ஏன் அப்படி கேட்குறேன்? இவனை மாரி மரியாதை, அவனை மாரி மரியாதைன்னு சொல்றாங்க தோற. எவனை மாரி மரியாதைன்னு தெரியல தோற. நான்சென்ஸ். அவனை மாதிரி இவனை மாதிரி இவனை மாதிரி வாட் இஸ் திஸ்? நீ தலைவனாக இருக்கணுமா, இல்லை தொண்டனாக இருக்கணுமா, சாமியாராக இருக்கணுமா, இல்லை பக்தனாக இருக்கணுமா, இல்லை சினிமாக்காரனாக இருக்கணுமா, ரசிகனாக இருக்கணுமா? இப்படி எல்லா பாகுபாடையும் பார்த்து அவனை மாதிரி இருக்கலாமா, இவனை மாதிரி இருக்கலாமா? இவங்களுடைய மரியாதை விட பெரிய மரியாதை இந்த உலகத்தில் எது தெரியுமா? அந்த மாதிரி இருக்கணும். அப்படி வாழ்ந்தாதான் இந்த நாட்டை உனக்கு மதிப்பு. அப்படி வாழணும்னு கற்றுக்க. அது யார் தோற அவ்வளோ மரியாதையா இருக்கு? அதை இவன் திருப்பி மனுஷனை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க. மனுஷன்ல எல்லாம் பாகுபாடு, உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இப்படி டிஃப்ரென்சேஷன் பண்ணி தான் நாட்டை குட்டிச்சவர் ஆகி வச்சிருக்கான். இதில் அவனை மாதிரி இருக்கட்டா, இவனை மாதிரி இருக்கட்டா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். உனக்குல நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கதா செய்து. இதுக்கு என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன். நாட்டில் நீ எல்லார் கையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். உன்னை பார்த்தாவே மரியாதை தரணும். வாங்க துறை பொங்க துறைன்னு சொல்லணும். வாங்க சார் பொங்க சார் சொல்லணும். அப்போ நீ எப்படி வாழணும்னா இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரே மரியாதையோடு இருக்கிறது யார் தெரியுமா உனக்கு? ஒரே மாதிரியா? யார் தோற? எஸ். இந்த நாட்டை ஆட்டி படைக்கிறது, இந்த நாட்டில் உலக நாட்டையே ஆட்டி படைக்கிற அந்த ஒரு மரியாதை வேறு யாருக்கும் கிடையாது. நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவன் இருக்கான். ஒவ்வொரு சாமி இருக்குது, அதுக்கு பக்தன் இருக்கான். ஒரு ஜாதிக்காரன் இருக்கான், அதுக்கு ஒரு தலைவன் இருக்கான். அவனுக்கெல்லாம் அந்த தலைவர்ன்ற போது தான் மரியாதை. இவன் சாமியாராக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. இப்படி பாகுபாடு இருக்குது. ஆனால் எல்லார் கையிலையும் கரன்சி இருக்குது. கரன்சி பார்த்துருக்கியா? உங்ககிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், என்கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், ஏழைக்கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், பணக்காரங்கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், அரசியல்வாதி கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், தொண்டர்கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், சாமியார்கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய், பக்தங்கிட்ட இருந்தாலும் 100 ரூபாய். 100 ரூபாய் 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாய்க்கு இருக்கிற மரியாதை மாதிரி தான் நம்ம வாழணும். கரன்சிக்கு என்றைக்குமே மரியாதை குறையாது, யார்கிட்ட இருந்தாலும் சரி. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாட்டில் நிறைய பேர் நல்லா இருக்கலாம். இது தெரியாம தான் எல்லாருமே தப்பான கணக்கு போட்டு போயிடுங்க. புரியுதா? ஸோ பணம் சம்பாதிக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா உன் பின்னாடி எல்லாமே வரும். பதவி மட்டும் இல்லை, சொந்தம் பந்தம் ஊர் உறவு இவங்க எல்லாருமே நம்ம பின்னாடி வராத. வேறு எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க பணம் மட்டும்தான். இந்த பணத்தை சம்பாதிக்கிற வழியை பார். கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன். நானும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை. எப்படி உழைக்கணும்னு ஃபார்முலா தெரிஞ்சுக்க. எல்லாரும் தான் உழைக்கிறான், எல்லாருக்கும் லட்சியம் இருக்குது, பணக்காரனாகணும் அப்படின்னு. உழைக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி உழைக்கணும்னு இருக்குது. அதுக்காக குறுக்கு வழியில் போயிடக்கூடாது. பலருக்கு நான் அட்வைஸ் சொன்னால் அப்படி தான் தப்பாக நினச்சிக்கிறானுக்கோ. ஏதோ குறுக்கு வழியில் போய் நான் ஏதோ சம்பாரிச்சு வீடு கட்டி சட்டில் சொல்கிற மாதிரி நேர்மையாக சம்பாரி. இந்த கரன்சி உள்ளூரில் உலக நாட்டுக்கே தண்ணி காட்டும். அது இருந்தால் நீ தான் பெரிய மனுஷன். அதை விட மரியாதையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ நல்லா யோசித்து பார். நேற்று வரைக்கும் அரசியல் தலைவராக இருந்த வரை இன்றைக்கி பதவியில் நான் சாதாரண குடிமகனவன். புரியுதா? அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. நேற்று வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார், இன்றைக்கி நோயாளியாக இருக்கார். மாறிக்கிட்டே வரும். ஆனால் பணம் என்றைக்குமே மாறாது. ஸோ நெவர்
கடவுளே பணத்தை கொடுத்தா முன்னாடி கூட்டு போய் நிற்க வச்சு சாமி தரிசனத்தை காய்ச்சி அறுத்துறான்னா சாமியை பார்க்கவே உனக்கு பணம் தேவை. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டான் நான் சாமி கிட்ட. சாமி சொல்லிச்சான் அந்த வரம் எனக்கே இல்லைடா, என்னையே திட்டிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. ஸோ மணி, எவ்ரி மூமெண்ட் இஸ் மணி. வாழ்க்கையில் பணம் சம்பாரி, மற்றதெல்லாம் உன்னை தேடி வரும். பணம் ஒன்று இருந்தால் போதும், இந்த நாட்டையே இயக்கும். இதை சொல்ல தெரியாமல் குழந்தைங்கிட்ட பணம் முக்கியம் இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் கிடையாது, அன்பு பண்பு பாது சொல்லிட்டு அதே குழந்தைகிட்ட போய் திட்டுற. உனக்கு நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சேன் கேட்டால் எப்படி மதிக்கும்? பணத்துடைய அருமையை சொல்லி வளர்க்கணும் ஏன் குழந்தைகிட்ட. அது யாருமே சொல்கிறதே இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு கில்லு கீரியா பணம் என்னையா பணம் பணம் டைலாக் பேசிட்டு அதே குழந்தைகிட்ட போய் பணம்னா என்னன்னு தெரியுமான்னு திருப்பி விளக்கம் கேட்டால் குழம்பாதே குழந்தை. ஏட்டு படிப்பில் சொல்லித்தராங்க ஜாதிகள் இல்லை ஏடி பாப்பான்ட்டு. ஃபார்ம் கொடுக்கும்போது என்ன ஜாதி எழுதுன்றான், அங்கேயே குழப்பம் ஆரம்பிக்குது. கேஸ் நாட் பாலிடிக்ஸ்ன்றானுங்க, பாலிடிக்ஸ் பேசுகிறேன்றானுங்கோ, பிரச்சனை கிளப்பி விட்றேன்றானுங்கோ, கலவரம் பண்ணுறேன்றானுங்கோ. நான் அதெல்லாம் பண்ணல, எடுத்து சொல்கிறேன், எடுத்துக்காது உங்கள் இஷ்டம். மணி இஸ் மெயின், புரியுதா? உனக்கும் மரியாதை வேணா பணம், பணம் சம்பாதிக்கிற வழியை பார். வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காத. ஃபாரின்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் உழைச்சிக்கிட்டே இருக்கான். வை பணத்துடைய இம்பார்ட்டன் அவனுக்கு தெரியும். மேலை நாடு வளர்ந்துக்கிட்டே போகுது. வை அவனுக்கு பணத்துடைய இம்பார்ட்டன் தெரியும். நம்ம நாட்டில் தான் பணம்னா அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பணத்துக்காக தான் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்காங்க. அது தெரியாமலே, புரியுதா? போய் வேலை இருந்தா பார். எனக்கு ஓவராக வேலை இருக்குது. ஓகே, கிளம்பு.